வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நினைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,427 அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் போட்டிருந்தோம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். தப்பாக சொல்கிறேன். 22,503க்கு மேலே வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் இந்த 22,500 செல்லிங் வர வாய்ப்பும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,427 கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலே பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் கீழேயும் போகல, ஃபுல் சைட்வேஸ் கிட்டத்தட்ட மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அந்த 22,400க்கும் அந்த 22,360 40 பாயிண்டில் தான் மார்க்கெட் ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேருந்தே இந்த 40 பாயிண்ட்லேயே மார்க்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். அதுபோல் பையிங் கொடுத்துருந்தோம். அதாவது 22,258 இந்த ரேஞ்சு வந்தால் பையருக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் வரல. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதில் வந்து 48,146 இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணவில்லை. அது 5 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கொடுத்துருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கீழே தான் க்ளோஸ் பண்ணி முடித்தாங்க. அதுக்கு பிறகு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட கூட போக முடியல. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48,070லேருந்து 47,950 இந்த ரேஞ்சு தான். 950க்கும் 48,050க்கும் 100 பாயிண்ட் தான் பேங்க் நிஃப்டி. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபுல் சைட்வேஸ் ஃபுல்லாகவே மார்க்கெட் எல்லா இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆகிற மாதிரி, இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆகிற மாதிரி ரேஞ்சு, இந்த இடத்துல ஒரு பிரேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சைடும் பிரேக் நடக்கல. அப்படியே பிரேக் ஆனால் ஃபேக் பிரேக் மட்டும் தான் நடந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பின் நிஃப்டி வச்சுருக்கேன். பின் நிஃப்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம் 21,409 இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதான் டேவோட ஹையை பிரேக் பண்ணாலே. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் அங்கேருந்து ஓப்பன்லேருந்து அப்படி இறங்கினா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா பின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,360க்கும் 21,320 40 பாயிண்ட்டுக்குள்ளே தான் பின் நிஃப்டியும் ட்ராவல் ஆனிச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கோம். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா நேற்று அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் பிளேட் டோஜி. இப்போ பார்த்தீங்கன்னா டோஜிக்கு மேலே க்ளோசிங் மேலே இல்லாட்டினாலும் கிட்டத்தட்ட மேலே தான் முடிச்சிட்டாங்க. இதன்படி பார்த்தோம்னா மார்க்கெட் ப்ளஸ் தான் முடிச்சிட்டாங்க. ஆனால் நமக்கு கேண்டில் ஓப்பன்லேருந்து பார்த்தா தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுனில் முடிச்ச மாதிரி தெரியுது. ஒழிஞ்சு மார்க்கெட்டை வந்து அப்சைடு தான் முடிச்சிருக்காங்க. எத்தனை பாயிண்ட் 30 பாயிண்ட் அப்சைட்லாம் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரிஸ் கேண்டில் தான் போட்டிருக்கு. இந்த கேண்டோட டே கேண்டோட செட்டப் படி பார்த்தோம்னா இந்த ஹை, அதாவது இன்னையோட ஹை பார்த்தோம்னா 22,447 இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அது 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இந்த டே கேண்டில் அவ்வளோ கிளியராக சொல்ல முடியல, பார்ப்போம் 15 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட 15 மினிட்ஸ் ஆட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,198 டு 21,178 இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக எல்லோ ஒன்று போட்டுறேன், எல்லோ ஜோனாக போட்டுருவோம். இந்த ஜோனு வந்தால் மார்க்கெட் இந்த பை ஆகிறது வாய்ப்பு அதிகம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,349ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22,558 அதுக்கடுத்து சப்போர்ட். அதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,198 டு 178 நம்ம போட்டிருக்க இந்த எல்லோ ஜோன். இந்த இடத்துல ஒரு பையிங் வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் செல்லிங் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 22,503 அந்த ரேஞ்ச் இருந்தால் இந்த இடம் அந்த செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் இருந்து பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல வந்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் பையிங் ஒரு பெரிய பையிங் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த 22,500ங்கிறது இப்போதைக்கு நம்ம முக்கியமான இடமா நம்ம கருதலாம். ஆனால் 22,500 பிரேக் பண்ணால் வெரி புல்லிஷாக போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த 22,500லேருந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பையிங் வாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஜோன். இந்த இடைப்பட்டத்தில் பண்ணோம்னா சைட்வேஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒன்று இந்த 22,500 டு இந்த 22,250 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் 100 பாயிண்டோட கிடையாது 50 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் 3000 மார்க்கெட்டே இருக்குது. அதை நம்ம ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். இங்கே ஆக்சுவலாக நம்ம பையிங் ஏரியா பார்த்தா பிரேக் பண்ணால் தான் பையிங், இல்லைனா இந்த இடத்துல வந்து பை பண்ணலாம். செல் பண்ணுறாங்க 22,500 இதுக்கு ரேஞ்சில் இடையில வந்து சைட்வேஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு.
நம்ம டே கேண்டில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் மேன் மேலே போட்டுருந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டால் இன்றைக்கி பெருசாக போக முடியல. அதே சமயத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேரிஸ் கேண்டில் தான் போட்டிருக்கு. சரி ஓகே, நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி வந்து பேரிஸில் தான் இருக்குது. சரி ஓகே, இது வந்து 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,886ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 47,668 இதுதான் நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்க முடியும். இந்த இடத்துல போட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துல பையிங்குக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 47,744 அதுவும் இதுவும் பக்கத்தில் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த 47,747லேருந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 47,668 இருக்கும். இந்த ரெண்டு சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 48,084ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,255 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போனால் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இது பிரேக் பண்ணும் பட்சம் தான் மார்க்கெட் மேலே போகும். இதை பிரேக் பண்ணாலும் 48,477 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ தூரம் போகும்னு அடுத்த போடுவோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது நம்ம எல்லாம் ஜோனாக போட்டுருவோம். இது ஜோனாக தான் போட வாய்ப்பு, அந்த மாதிரி செட்டப் இருக்குது. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இறங்கும் பட்சத்தில் இந்த 47,375ங்கிறது அதுக்கு அடுத்தது சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சு கீழே நம்ம தேவையில்லை நினைக்கிறேன் சப்போர்ட்டு. இல்லை நான் போட்டிருக்கேன். இப்போ 47,375 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 46,950 46,579. ஏன்னா இந்த சமயத்தில் இந்த பேரிஸ் கேண்டில் வர்றப்பெல்லாம் சின்னதாக வராது, பெருசாக ஃபாலோ வாய்ப்பு இருக்கும். அப்போ அடுத்த சப்போர்ட் நமக்கு தெரிஞ்சால் நமக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் கீழே ஒரு சப்போர்ட் போட்டேன். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துட்டோம்னா நமக்கு பெரிய பையங்களும் 48,477 48,500 வச்சுப்போம். இதுக்கு மேலே இருக்கப்போ மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா இந்த சிங்கோட ஹை வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது 48,800. அதுக்கு அடுத்தது அந்த ஆல் டைம் ஹை 49,057ங்கிறது அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். அது எப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 48,477 இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். இந்த செல்லிங் கூட இந்த கேப்பில் வச்சுக்கலாம். இந்த 48,500க்கு மேலே இருந்தால் மட்டும் பையிங் இருக்கும், இல்லைனா இந்த இடத்துல செல்லிங் இருக்கும். இந்த கேப்பை தொட்டுட்டு கூட மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வேரி சென்டிமெண்ட்டில் போயிட்டு அடுத்தது புல்லிஸ்க்கு மாறிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 48,500ங்கிறது தான் நம்ம ஒரு முக்கியமான இடமா இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணணும். இந்த இடத்துல பிரேக் பண்ணால் ஒரு பெரிய புல்லிஸ் இருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியலாம், பெரிய ஃபால் இங்கேருந்து கண்டினியூவாக இருக்கிறதோட வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே முடிஞ்சாலும் நம்ம அடுத்து எப்படிங்கிறது டைரெக்ஷன் கொஞ்சம் குழப்பமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அந்தமாதிரி செட்டப் வந்துடும். சரி ஓகே, நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.